நெட்ஃப்ளிக்ஸ் இப்போதைக்கு மாதிரி இருந்து ஒரு விஷயத்தை சாதிச்சு விட்டேன். அது என்னென்னா, இப்போதைக்கு டபிள்யூபியை நெட்ஃப்ளிக்ஸ் ஓன் பண்ணிட்டாங்க. அதாவது மொத்தமாக டபிள்யூபி சம்மந்தப்பட்ட நிறையா ப்ராஜெக்ட்ஸும் சரி, நிறையா இதையும் சரி மொத்தமாக வாங்கிட்டாங்க. அதில் டிசியும் இன்க்ளூட் ஆகும். ஸோ டிசியும் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கையில் தான் இருக்குது. பட் நெட்ஃப்ளிக்ஸ் இது வரைக்கும் எந்த ஒரு காய் நகர்த்துற மாதிரியே தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி யூனிவர்சலும் நம்ம ஆப்பிள் தான் இந்த டபிள்யூபியை வாங்க போகிறாங்க, அவர் 2 வருஷம் பதிக்கு போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம யூனிவர்சலுக்கு ட்ரம்ப்பே முக்கியமான ஒரு இதாக இருக்காப்புல, அவர் மூலியமாக இந்த டபிள்யூபி மொத்தமாக யூனிவர்சல் கிட்ட தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. நம்மளும் நினைச்சதே யூனிவர்சல் தான் வாங்க போகிறாங்க அப்படின்னு. பட் யாருமே எதிர்பார்க்காத விஷயமா நெட்ஃப்ளிக்ஸ் திடீர்னு மொத்தமாக டபிள்யூபி வாங்கிட்டா. பட் இது வரைக்கும் டபிள்யூபி சம்மந்தப்பட்ட எந்த இதுலேயுமே நெட்ஃப்ளிக்ஸ் சம்மந்தப்படாத மாதிரியே இருந்தாப்புல. பட் என்ன நடந்துச்சு, எப்படி நெட்ஃப்ளிக்ஸ் திடீர்னு டபிள்யூபி வாங்கினாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு டபிள்யூபி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கீழே வந்துருச்சு. பட் அது மொத்தமாக வர்றதுக்கு குறைஞ்சது 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 2026 அண்ட் 2027 பாதி வரைக்கும் இப்போ இருக்கிற டபிள்யூபி அப்படி டபிள்யூபியாக ரன் ஆகும். அதில் நம்ம டிசி மூவிஸு இப்போ எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி வரும். நம்ம மேன் ஆஃப் டுமாரோவும் கண்டிப்பாக வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் 2027க்கு அப்புறம் நம்ம ஜேம்ஸ் கன்னே டிசியில் இருப்பாராங்கிறது ஒரு டவுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் வேண்டாலும் கை வை, தயவு செய்து டிசிலையும் ஜேம்ஸ் கன் மேலே வந்து கை வைக்கிறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் கன் இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனைலேருந்து மீண்டு வந்து டிசிங்கிற ஒரு இது கை வச்சு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்காப்புல. மறுபடியும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அதை மொத்தமாக மாற்றிடக்கூடாது. இன்னும் டிசி ஃபேன்ஸ் ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டிசின்னு சொன்னாலே ஒரு மாதிரி டார்க் டோனில் இருக்கிற ஒரு மூவிஸ் தான், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு அதையும் மொத்தமாக கலர்ஃபுல்லாக மாற்றிடுவானோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எல்லாருக்கு மத்தியில் இருக்குது. அது போக நெட்ஃப்ளிக்ஸ் சொன்னாலே ஓடிடி தான், அவன் தேட்டர் ரிலீஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ண தான் நினைப்பான். ஸோ இதையும் தேட்டர் ரிலீஸை அவாய்ட் பண்ணிட்டானா டிசி படத்தை நீங்கள் இதுக்கப்புறம் 2027க்கு அப்புறம் தேட்டரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். பட் அந்த மாதிரி ஒரு முடிவை நெட்ஃப்ளிக்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பணம் கொடுத்து எடுத்து வாங்கிட்டு ஒரு பொருளை அதை ஓடிடிலே ரன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டான். கண்டிப்பாக தேட்டர் ரிலீஸ் தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் 2027க்கு அப்புறம் என்னென்ன மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெட்ஃப்ளிக்ஸ் கீழே டபிள்யூபி வந்தது ஒரு நல்ல விஷயமா இல்லையா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பொறுத்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.